இந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்னு ஒரு காலகட்டத்துல எங்களுக்கு சொல்லப்பட வந்தவ தான் தர்மங்கள்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த வாழ்க்கையோட தர்மங்கள். அது எப்பவுமே மாறாதது. யாருக்காகவும் அது மாறாதது. தர்மங்கள்னு சொல்றது, நீங்க பொய் சொல்லக்கூடாது. ஒரு கொலை செய்யக்கூடாது. பெண்கள ஏமாற்றக்கூடாது. இப்படியான விஷயங்கள் எந்த காலகட்டத்திலும் மாறாதவ. அந்த மாற்றம் அடையாதவைய தர்மங்கள் என்று வகுத்தார்கள். அதுல சில விஷயங்கள் பிறகு மதங்களாக உருவாக்கப்பட்டது. ஆனா ஒவ்வொரு மதங்களுக்கும் மோசமான கடந்த காலம் இருக்கின்றதால, அந்த மதங்கள நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாம போச்சு. அதற்குப் பிறகு கீதைகள் உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது இந்த தர்மங்கள் ஒரு வகையில மாற்றப்பட்டு, இந்த வாழ்க்கைக்கான நெறியும், வழிகாட்டியுமா கீதைகள கொடுத்தாங்க. இந்த கீதைகள் தத்துவங்களா உருவாச்சு. அந்த வகையில பிஎம் மெக்டட் உங்களுக்கு ஒரு 5 தத்துவத்த குடுக்குது. அதாவது உங்களுடைய வாழ்க்கைய மாற்றக்கூடிய மிகச் சிறந்த 5 தத்துவங்களை குடுக்குது. அந்த தத்துவங்கள தான் தெளிவா இந்த வீடியோவுல உங்களுக்கு சொல்லி தரப் போறேன். நான் கஜர்தன் நாகரட்னம், லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச். அந்த 5 தத்துவங்கள்ல முதலாவது தத்துவம், எப்பவுமே எங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கு. எங்களால எந்த நேரமுமே சந்தோஷமா இருக்க முடியறதில்லன்னு. காரணம், நாங்க ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு பிரச்சனைய தேடிட்டு இருக்கோம். ஒரு குறைய தேடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறையும் நம்ம குறையே தேடிட்டு இருக்கும்போது, கடைசில எங்க லைஃப்ல குறைய தவிர வேற எதுவுமே இருக்க போறது இல்ல. அந்த குறைய தேடுறது எங்களுக்கு ஒரு ஹேபிட்ஸா பழக்கப்பட்டிருக்கு. இந்த சமுதாயமும், எங்க குடும்ப நண்பர்களும், இவங்க எங்களுக்கு சொல்லிக் குடுத்தது தான், இந்த எல்லா விஷயத்திலும் குறைய தேடுறது. இப்ப பிஎம்எக்கோட தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குழந்தைக்கு ஈக்கிள் குச்சியும் விளையாட்டு பொருள்தான். விலைக்கு வாங்கிய காரும் விளையாட்டு பொருள்தான். அந்த குழந்தை சந்தோஷத்த வெளியில தேடுறதில்ல. நீங்க ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு ஒரு ஈக்கிள் குச்சிய குடுத்துட்டு, அத விட்டீங்கன்னா, அது அந்த ஈக்கிள் குச்சிய உடைச்சோ, இல்ல திருப்பியோ, இல்ல அதுல ஏதோ ஒரு விளையாட்டு பொருள் செஞ்சோ, அது சந்தோஷத்த அதுல தேடத்தான் போகுது. இது சும்மா தான் இருந்துச்சு. இது மரத்துல இருந்து கீழ விழுந்த ஓலையில இருந்து வந்துச்சு. இது பெறுமதி இல்லாத ஒன்று. அந்த குழந்தை யோசிக்க போறதில்ல. அது விளையாடத்தான் போகுது. அதே குழந்தைக்கு நீங்க ஒரு ஒரு விலை கூடின கார் ஒண்ணு, ஒரு பொம்மை கார் ஒண்ணு கடையில வாங்கிட்டு வந்து குடுத்தாலும் அது அதுல சந்தோஷத்த தேடத்தான் போகுது. இது காசுக்கு வாங்கின பொருள். இது காசு இல்லாத வந்த பொருள். இது பெறுமதியான பொருள். இது பெறுமதி இல்லாத பொருள்ன்னு அது சிந்திச்சு பார்த்து செயலாற்றது இல்ல. அந்த குழந்தை சந்தோஷத்த உள்ளுக்குள்ளேயே தேடிக்கொள்ளுது. நீங்களும் இந்த குழந்தையா இருந்து வளர்ந்தவங்க தானே! திடீர்னு 30 வயசுல, 40 வயசுல வந்து குதிச்சவங்க இல்ல தானே! அப்ப எங்களுக்குள்ள இருந்து சந்தோஷத்த ஃபர்ஸ்ட்டு தேட நாங்க அனுமதிக்கணும். வெளியிலேயே தேடி, தேடி, தேடி அவங்க சரியில்ல, இவங்க சரியில்லன்னு சொல்றத விட்டுட்டு, முதலாவது தத்துவத்தப்படி எங்களுக்குள்ள அந்த சந்தோஷத்த தேடணும். இப்ப 2வது தத்துவம் என்னன்னா, எல்லாருமே சொல்லுவாங்க. எங்களுக்குள்ள ஒரு காந்த சக்தி இருக்குன்னு சொல்றீங்க. எங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்குன்னு சொல்றீங்க. இது என்னது? அது என்ன சக்தி எங்களுக்குள்ள இருக்குது? அது சம்பந்தமான குவாட்ஸ் தான், தத்துவம் தான் 2வது. உங்கள் எண்ணங்களுக்கு ஒரு காந்த சக்தி உண்டு. உங்கள் எண்ணங்களுக்கு ஒரு காந்த சக்தி உண்டு. அது உங்கள் எண்ணங்களின் சக்தி அல்ல. அப்ப உங்களுக்கு எண்ணங்களுக்கு ஒரு பவர் ஒன்று இருக்கு. அந்த மேக்னெட்டிக் பவர் உங்களோட எண்ணங்களுக்கு சொந்தமானது கிடையாது அது. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? எண்ணங்கள் சக்தி வாய்ந்தது, மனம் சக்தி வாய்ந்தது. வேற ரூட்ல போயிடுறீங்க. நீங்க அங்க தான் மிஸ் பண்றீங்க. இத சரியா புரிஞ்சு கொள்ளவே இல்ல. உங்கள் எண்ணங்களுக்கு ஒரு காந்த சக்தி ஒண்ணு உண்டு. அது உங்களோட எண்ணங்களோட சக்தி அல்ல. உங்களின் சக்தி, உங்கள் எண்ணங்கள் வழியாக வெளிப்படுகிறது. இப்ப எங்களோட சக்தி தான் ஏதொரு வகையில எங்களுடைய எண்ணங்கள ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப இங்க சக்தியுடைய பெர்சன் யாரு? டவுட்டே வேணாம். அது நாம தான். ஆகர்ஷண சக்தின்றது ஒன்றை ஈர்த்துக் கொள்ற இயல்பான சக்தி. அவ்வளவுதான். அப்ப இங்க எண்ணங்களுக்கு சக்தி இருக்கு, மனங்களுக்கு சக்தி இருக்குன்னு சொல்லி, அத போற்றுறதுக்கோ, அத பெருசா பேசுறதுக்கோ போகாதீங்க. இங்க சக்தியுடைய பெர்சன் நீங்கள் தான். இப்ப உங்க லைஃப மாற்றக்கூடிய 3வது
தத்துவம் என்னன்னா, தனக்கு எது வேண்டும் என்பதில் தெளிவான உறுதி இருப்பவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் சிறு அணு கூட உதவ தயாராக இருக்கும். ஒருத்தனுக்கு ஒண்ணு வேணும்னு சொன்னா, இந்த பிரபஞ்சத்துல ஒரு குட்டி அணு இருக்குதானே. அணுன்னா என்னது? இந்த ஒரு ஒரு குட்டி துகள். இந்த இந்த பிரபஞ்சமே அணுக்களால் உருவாக்கப்பட்டது. அந்த நுண் துகள் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ற ரெடியா இருக்கும். எப்ப அது ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கும்? உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவு இருக்கணும். இப்ப சில பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணுவாங்க. நான் செஷன்ல ஜாயின் பண்ண ஆசைப்படுறேன். நான் கேட்பேன், என்ன ரீசனுக்கா செஷன்ல ஜாயின் பண்ண ஆசைப்படுறீங்கன்னு. அப்ப அவங்க கேட்கறது அப்படின்னா? அப்ப அவங்க கேட்கறாங்க, அப்படின்னா என்னது? அப்படி கேட்கிறேன், என்ன என்ன பர்ப்பஸ்க்காக இங்க என்ன கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க? பிஎம்எக்டட் என்ன பர்ப்பஸ்க்காக கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க? அப்ப அவங்க சொல்லுவாங்க, தெரியல. சும்மா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. அவங்கள நான் செஷனுக்கு எடுக்கிறதே கிடையாது. உங்களுக்கு தெளிவான ஒரு ஒரு இலக்கு ஒன்று இருக்கணும். ஒரு கனவு ஒன்று இருக்கணும். அது விளையாட்டா கூட இருக்கலாம். சில பேர் ஒரு வேலையே இல்லாதவங்க கூட என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் மில்லியன்ல பணம் சம்பாதிக்கலாமா? நான் அவங்கள செஷனுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா அவங்கள்ட்ட இப்ப வேலையே இல்ல. ஏன் இந்த கொஸ்டின் கேட்கறீங்கன்னு இல்ல. அவங்க மிக பெருசா சிந்திக்கிறதுக்கு பழக்கப்பட்டு இருக்காங்க. அந்த பழக்கம் இருக்கிறவங்கள சாதிக்க வைக்கிறது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. ஆனா எந்த இலக்கும் இல்லாம ஒருத்தங்க எங்களை கண்டக்ட் பண்ண வந்தாங்கன்னா, தனக்கு எது வேண்டும் என்ற தெளிவான உறுதி இல்லாதவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் நினைத்தால் கூட உதவ முடியாது. அப்ப ஒரு தெளிவு இல்ல. என்ன பண்ணணும்ன்ற தெளிவு இல்லாதவங்களுக்கு இந்த பிரபஞ்சமே நினைச்சா கூட, கடவுளே நினைச்சா கூட ஹெல்ப் பண்ண முடியாது. அப்ப ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கணும். லைஃப்ல எங்க நோக்கி போறீங்கன்னு இருக்கணும். அப்படியே பைக் எடுத்துட்டோ, கார் எடுத்துட்டு நான் போயிட்டு இருக்கேன். எங்க போறேன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னா, அது சரியான பாத் கிடையாது. நீங்க லைஃப்ல எதையோ சாதிக்க போறதும் கிடையாது. உங்களுக்கு ஒரு ஒரு இலக்கு ஒன்று இருக்கணும். நான் இந்த ஊருக்கு போறேன். இதுக்காக போறேன். இத செய்ய போறேன். ஒரு தெளிவான முடிவு இருந்தா, ஒரு சின்ன அணு கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கும். 3வது பிஎம்எக்டோட தத்துவம், தனக்கு எது வேண்டுமென்ற தெளிவான உறுதி இருப்பவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் சிறு அணு கூட உதவ தயாராக இருக்கும். தனக்கு எது வேண்டுமென்ற தெளிவான உறுதி இல்லாதவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் நினைத்தால் கூட உதவ முடியாது. நல்ல தெளிவா இத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த பிஎம்எக்டோட 4வது தத்துவம், இது முக்கியமான தத்துவம். இது நான் அடிக்கடி என்னோட ஸ்டூடண்ட்ஸுக்கும் சரி, என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கும் சரி, இத அடிக்கடி நினைவூட்டி இருக்கிறதுக்கு காரணம் இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, இந்த லைஃப் இப்ப உங்களுக்கு 30 வயசா இருக்கு, 40 வயசா இருக்கு, 20 வயசா இருக்குன்னா, இவ்வளவு காலமா எது இந்த லைஃப்ப லீட் பண்ணி கொண்டு போகுதுன்னு நினைக்கிறீங்க? லைஃப் எத நம்பி போயிட்டு இருக்கு? இல்ல எது இந்த வாழ்க்கைய இழுத்துட்டு போகுதுன்னு நினைக்கிறீங்க? அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஒண்ணு கிரக அமைப்பு, இந்த ஜாதகப்படி தான் இந்த லைஃப் நடக்குது. அதுதான் என் லைஃப்ப இழுத்துட்டு போகுதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, இல்ல கர்மா படி தான் லைஃப் போகுது போல இருக்கு. வேற சில பேர் சொல்லுவாங்க, இல்ல விதிப்படி போகுது. வரும்போதே கடவுள் என்னவோ எழுதி வச்சுட்டான். இப்படியெல்லாம் நினைக்கும்போது நீங்க என்ன பண்ணிடுறீங்க? உங்க லைஃபோட இந்த உங்க வாழ்க்கையோட முடிவ தூக்கிக்கொண்டே, உங்களுக்கு என்னன்னே தெரியாத சில விஷயங்கள்ல கொண்டு குடுத்துடுறீங்க. நல்ல கவனமா கவனியுங்க. உங்களுக்கு 2 வாய்ப்பு இருக்கு. இந்த லைஃப கொண்டு போறதுக்கு உங்களுக்கு 2 வாய்ப்பு இருக்கு. 1 கிரக அமைப்புகள், கர்மா, விதி இவை உங்கள் வாழ்வினை நிர்ணயம் செய்வது. இப்ப நீங்க வந்து இதெல்லாம் விட்டுட்டீங்கன்னா, அது பாத்துக்கும். அதுபடிதான் நடக்குதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா, அது உங்கள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிரும். 2வது எண்ணங்கள் மூலம் நீங்கள் உங்கள் வாழ்வினை நிர்ணயம் செய்து. இங்க யார் கையில கீ இருக்குது? நம்மளே நமக்கு பிடிச்ச மாரி நம்மளே நம்ம லைஃப் எழுதிக்கலாம். இதில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கின்றீர்களோ, அதுவே உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப யாரோட சாய்ஸ் அது? எங்களோட சாய்ஸ். அப்ப நல்லா கவனியுங்க. உங்களுக்கு 2 வாய்ப்புகள் இருக்கின்றது. 1 கிரக அமைப்புகள், கர்மா, விதி இவை உங்கள் வாழ்வினை நிர்ணயம் செய்வது. 2வது எண்ணங்கள் மூலம் நீங்கள் உங்கள் வாழ்வினை நிர்ணயம் செய்வது. இதில் எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கின்றீர்களோ, அதுவே உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. இதுதான் பிஎம்எக்டரோட 4வது வாழ்க்கையை மாற்றும் தத்துவம். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கும்போதே, இதை நீங்க தேர்ந்தெடுக்கும்போது, உங்களோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். வேற எதுவும் நீங்க பண்ண தேவையில்ல. இதுக்கு ரெடியா நீங்க ஃபர்ஸ்ட். இந்த வாழ்க்கை மாறுறதுக்கு நீங்க ரெடியா? இத நீங்க ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணீங்கனாலே முடிஞ்சிடும். நீங்க சும்மா அங்க இங்க குறை சொல்லிட்டு, இப்படித்தான் லைஃப் போகும்னு நீங்க ஒரு முடிவு பண்ணாம, நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா, இது மாற ஆரம்பிச்சிடும். பிஎம்எக்டோட 5வது தத்துவம். மனதுக்கு ஒரு விடயத்தை விழிப்புணர்வுடன் அனுப்பும் தந்திரம் தெரிந்துவிட்டால், நீங்களும் யோகிதான். மனசுக்கு நிறைய விஷயங்கள நீங்க அனுப்புறீங்க.
அது கரெக்ட்டா அது அங்க போகுதான்னு கேட்டா, சிலதுகள் தப்பா போயிடுது. எது அனுப்புறோம், எது தேவை, எது தேவையில்லன்னு எங்களுக்கு தெரியறதில்ல. அதனால தேவையில்லாத விஷயம்லாம் உங்க மைண்ட்ல இருக்கு. தேவையான விஷயங்கள் அந்த மைண்டுக்கு வெளிய இருக்குது. நம்ம அத உள்ள எடுத்துக்க கூட போகல. அப்ப உங்களுக்கு என்ன வேணும்ன்றத உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அனுப்புற அந்த தந்திரம் தெரிஞ்சு விட்டா, நம்ம சொல்றோம் தானே ஜோகி, ஞானி, சித்தர்கள் இவங்கலாம் எங்கள மாரி மனுஷங்களா இருந்து தானே மாறுனவங்க. ஒரு 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 சக்திய பெற்றவங்க. வேற ஒண்ணும் இல்ல. இத நீங்க தெரிஞ்சு கொண்டாலே, உங்க லைஃப்ல நினைச்சத ஒண்ணு லைஃப்ல கொண்டு வர முடியும்னாலே, நீங்களும் ஜோகி தான். வேற யாரும் இல்ல. நீங்களும் ஜோகி தான். இதுதான் பிஎம்எக்ஸோட 5வது குவாட்ஸ். ஏன்னா இந்த லைஃப் எதுக்கு வந்திருக்கீங்க? எல்லாமே சந்தோஷமா பெற்றுட்டு இந்த லைஃப சந்தோஷமா கொண்டு போறதுக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த வாழ்க்கையின் நோக்கம் வேற எதுவும் இல்லை. அபரிமிதமாக வாழ்வது தான். இந்த 5 குவாட்ஸுமே நீங்க மனப்பூர்வமா இத ஏற்றுக்கொண்டு, இதுல என்ன இருக்குன்னு ஒரு ஆழமான புரிதல நீங்க கொண்டு வருவீங்களா இருந்தா, உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும். இன்னைக்கு நீங்க பேர் சொல்ற ஸ்டீவ் ஜாப்ஸ், ஐன்ஸ்டீன், எலோன் மஸ்க் இப்படி நீங்க சாதிச்ச மிகப்பெரிய மனிதர்களோட எந்த பேர் எடுத்துக்கொண்டாலும், அவங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சிருந்தாங்க. அவங்க லைஃப மாத்துனது பெரிய பெரிய சந்தர்ப்பங்களோ, பெரிய பெரிய இவென்ட்களோ, பெரிய பெரிய ஆட்களோ அவங்க லைஃப்ல வந்து இதெல்லாம் மாறல. எல்லாமே ஒரு சிறிய தத்துவத்துல மாறுச்சு. அந்த தத்துவம் அவங்க வாழ்க்கையே மாற்றிச்சு. அப்படியா இந்த 5 தத்துவத்துல ஒரு தத்துவம் கூட உங்களோட வாழ்க்கைய மாற்றுறதுக்கான சாத்திய கூறுகள கொண்டிருக்குது. கண்டிப்பா பிஎம்ஆக்டட் இத உங்களுக்கு உறுதியா சொல்லுது. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். நன்றி.